தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். பிரபல பட தயாரிப்பாளரான ராஜ் பிலிம்ஸை சேர்ந்த ராமநாதன் காலமாகி இருக்கிறார். உடல்நலக் குறைவால் சென்னையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கிறார். இது குறித்த தகவல்களை சிறப்பு செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், இப்போ ராஜ்கமல் பிலிம்ஸ்ல பணியாற்றி இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினராக இருக்கிறார். மிக மூத்த பட தயாரிப்பாளர். இவருடைய மறைவு எந்த அளவிற்கு திரை உலகிற்கு ஒரு இழப்பு? காயத்ரி, ராஜ் பிலிம்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வந்தவர் ராமநாதன். இவர் பல வெற்றி படங்களை தமிழ் சினிமாவில் தயாரித்திருக்கிறார். குறிப்பாக இவர் நடிகர் சத்யராஜிடம் மேலாளராக பல ஆண்டுகள் பணியாற்றினார். அதன் காரணமாக அவருக்கு தன்னுடைய திரைப்படத்தை தயாரிக்கும் வாய்ப்பை பல திரைப்படங்களில் சத்யராஜ் கொடுத்திருந்தார். குறிப்பாக நம்ம வீட்டு பிள்ளை, நடிகன், வள்ளல், திருமதி பழனிசாமி, பிரம்மா, உடன்பிறப்பு, வில்லாதி வில்லன் போன்ற திரைப்படங்களை இவர் தயாரிக்க சத்யராஜ் நடித்திருந்தார். இதில் பார்த்தீர்கள் நாம் குறிப்பிட்ட அனைத்து படங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைந்த படங்களாக இருக்கின்றன. குறிப்பாக பிரம்மா, நடிகன் போன்ற படங்கள், திருமதி பழனிசாமி படத்துடைய காட்சிகள், அந்த நகைச்சுவை காட்சிகள் எல்லாம் இன்றும் பிரபலமாக இருக்கிறது. படமும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. இது மட்டும் இல்லாமல் பாரதி ராஜா இயக்கத்தில் விஜயகாந்த் நடித்த தமிழ் செல்வன் என்ற படத்தையும் ராமநாதன் தயாரித்திருந்தார். அதற்கு பிறகு சினிமா தயாரிப்பில் இருந்து விலகி இருந்தார் சமீப காலமாக. ஏனால் தன்னுடைய வயது மூப்பு காரணமாக சினிமா தயாரிப்பில் இருந்து விலகி இருந்தார். இந்த நிலையில்தான் உடல்நல குறைவு காரணமாக ஒரு தனியார் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இன்று காலை அவர் அந்த சிகிச்சை பலனின்றி தன்னுடைய 70வது வயதில் காலமாகி இருக்கிறார். இவருடைய இறுதி சடங்கு என்பது நாளை மறுதினம், அதாவது புதன்கிழமை நடைபெறுகிறது. இவருக்கு 2 மகள்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் வெளிநாட்டில் இருப்பதால் அவர்கள் சென்னை வந்த பிறகு ராமநாதனுக்கான அந்த இறுதி சடங்கு நடைபெறும். காயத்ரி, நன்றி செந்தில் விவரங்களுக்காக.